Hello viewers, thank you for watching Salih Kattidakkalai and Zahin's Kingdom and 6-4 interior. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8th day ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் ஒர்க்கு அந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹசல் ஃப்ரீயாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கு வந்து எந்த விதமான அப்டக்கிளும் இல்லாமல் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டோட இதை வந்து டெவலப்மெண்ட்டை வந்து அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட இடத்துல இருந்தே எப்படி நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் நம்மகிட்ட வேலை கொடுக்குறதால. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் டு நம்ம கண்டெய்னரில் பண்ணணுமா கண்டெய்னரில் பண்ணலாம். ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக்கில் பண்ணணுமா பிரிக்கில் சிமெண்ட்டு மாற்றுறதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பில்லர் பேஸில் கொடுத்துட்டு சிமெண்ட்டு சைடில் வந்து சிமெண்ட்டு சுவர் வச்சு அடைக்கிறதா இருந்தாலும் சிமெண்ட் ஷீட் வச்சு அது வந்து கவர் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் இன்டீரியர் ரிலேட்டடான ஒர்க் எது இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க் எது இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து சைட்டோட இப்போ கரண்ட் கண்டிஷன். 2 பக்கமும் சுவர் வந்து ஃபுல்லாக எழுப்பியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் வந்து கிளியரன்ஸ் வந்து ஒரு 7 அடி கிளியரன்ஸ் கிடைக்கிற மாதிரி இது இந்த லெவலில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து குறுக்கு சுவர் கட்டிகிட்ருக்கோம். ஸோ தட் ஒரு 4 டிவைடராக வந்து பிரிஞ்சு இந்த பாத்ரூம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்குண்டான இந்த குறுக்கு சுவருக்கு உண்டான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் இடம் வந்து ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 inch பிரிக் வந்து சாலிட் பிளாக் வந்து 4 inch சாலிட் பிளாக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்டீரியரில் மட்டும் 6 inch பிளாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இந்த பிளாக் நம்ம சாலிட் பிளாக்லேயே இங்கே எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணணுமோ அதை கிளியராக பண்ணிகிட்டு இருக்காங்க.